ஆனா எய்ம்ஸ் உங்களுக்கு மிக தீவிரமா சொல்லிட்டோம்னா எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தா அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே? இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார், அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே. ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. அதனால எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்றது எழுதுங்கண்ணா. ஆனா மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு, எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பாரவாரிசு இல்ல, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்ல, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்க ஏத்துக்கிறோம். எய்ம்ஸ் பக்கமே போகாதவர், வெறும் அசம்பிளியில மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டும் மைக் எடுத்து பேசுறவரு, மேடையின் மீது பேசுறவரு, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சரா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை.